ஃப்ரெண்ட்ஸ், பிரபஞ்சலகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நம்ம வந்து களி பண்ண போகிறோங்க. ராகி களி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பங்கு ராகி மாவு எடுத்துக்கணும், 2 பங்கு தண்ணீர் எடுத்துக்கணுங்க. இது வீட்டில் பெரியவங்கள்லாம் இருந்தால் முன்னால் பண்ணுவாங்க, சின்னவங்களுக்கு பண்ண தெரியாது. அதுக்கான ஈஸியான மெத்தடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கப்பு தண்ணி அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பங்கு ராகி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணணும். எப்படின்றத காட்டுறேன் வாங்க. இப்போ 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன், அதை போட்டுடுறேன். 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கணும் மாவை. அதுக்குள்ளே நீங்கள் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன், மாவு போட்டிருக்கேன், உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு காட்டுறேன். உப்பு போட்டாச்சு, மாவு ஊற்றியாச்சு. இப்போ கைவிடாமல் நல்லா கலக்கணுங்க. ஏன்னா அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்படி தான் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா கலக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். ஆனால் முதல்ல நீங்கள் மாவு போடும்போது ஸ்டவ் பற்ற வைக்கக்கூடாது. மாவு போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மாவை நல்லா கரைச்சி விட்டு தான் நீங்கள் ஸ்டவ் பற்ற வைக்கணும். அப்படி தான் நான் பற்ற வச்சுருக்கேன். இப்போ கலந்துக்கிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறதுக்கு அடுத்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். களிங்க, ராகி களி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கஞ்சி அந்த மாதிரியே குடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஆனால் கைவிடாமல் கலக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டு போயிடுங்க. கலக்கும்போது இப்படி தான் வரும், கெட்டி கெட்டியாக. ஆனால் நீங்கள் நல்லா கலக்கணுங்க, அதில் தான் இருக்க ஹைலைட்டே. நல்லா கலந்துக்கோங்க. இப்படி நல்லா சுருள வேக வைக்கணும். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது களிக்கு இது போடாது, இன்னும் வேறு ஒரு மெத்தட்லேயும் பண்ணணும். இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம அப்படி இது பண்ணும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இதை என்ன பண்ணணுன்னா, இது களி ரெடி ஆகலைங்க, இன்னும் வேகணும். இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி குக்கருக்குள்ளே வைக்கணுங்க, ஒரு 3 விசில் வரைக்கும். அப்போ தான் களி நல்லா வெந்து வரும். அதை எப்படின்னு காட்டுறேன் வாங்க. இந்த களி பாதி வெந்துடுச்சு. அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில்வர் கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இதில் அதை ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுவேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை என்ன பண்ணணுன்னா, அப்படியே குக்கருக்குள்ளே வச்சிட வேண்டியதாங்க. குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 3 விசில் வைக்கணும். இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இதை வச்சிடலாம். வச்சுட்டு இது ஒரு 3 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்துடும். இவ்வளோதான். வச்சுட்டு காட்டுறேன். இதை இப்படியே வைக்கக்கூடாது. குக்கரில் ஒரு தட்டை போட்டு மூடிட்டு நீங்கள் விசில் போடுங்க. ஒரு 3 விசில் விடுங்க, சூப்பராக வந்துடுங்க. இது ஈஸி மெத்தடுங்க. இப்போ 3 விசில்லாம் விட்டாச்சு, வெந்திருக்கும் களி. எடுக்கிறேன். இது ஈஸி மெத்தடுங்க. பாருங்க, நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இது எங்கிட்ட அலுமினியம் குண்டான்லாம் கிடையாது, அதனால தான் ஸ்டீல் குண்டானில் வச்சுருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு களி வெந்திருக்குன்னு எப்படி பார்க்கணுன்றத சொல்கிறேன். நம்ம கையை ஈரம் பண்ணிக்கணுங்க. ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்க்கணும். தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா களி நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை என்ன பண்ணணுன்னா, சூடாக இருக்குது, இப்போ இதை உருட்ட முடியாது. கொஞ்சம் சூடு ஆறினோன்னே நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு தொட்டுக்க ஏதாவது வச்சுட்டு சாப்பிட்லாங்க. நான் ஆறவும் பால் மாதிரி உருட்டிட்டு காட்டுறேன். ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பரான களி உருண்டைங்க, நல்ல டேஸ்டானது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சூடாக இருந்ததுனால கரண்டியில் தொட்டு வச்சுருக்கேங்க. கை சூடு பொறுக்கலை. நல்ல டேஸ்டானது தான். பக்கத்தில் தொக்கும் இருக்குது, தொட்டுன்னு சாப்பிட்லாம் வாங்க. நீங்கள் டிஃபன்லாம் பண்ணுறதுக்கு பதில் மாற்றாக இது பண்ணி சாப்பிட்லாம். ஈஸி மெத்தடு தான். நீங்கள் ஒரே தடியாகவும் போட்டு காய்ச்சினீங்கன்னா அது வெந்திருக்கா என்ன டவுட்டாக இருக்கும். அதனால தான் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் கடாயில் வச்சு காய்ச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி குக்கரில் வச்சேன்னா அது நல்லா வெந்துடும். அது ஈஸியாகவும் வரும்.
அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி. சாப்பிட வாங்க எல்லோரும். தொக்கு தான் வச்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு.